ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்குன்ட்டு. இந்த ப்ளவுஸ நம்ம எப்படி போட்டோன்ற வீடியோவ நம்ம பார்க்க போறோம். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். சரிங்களா? வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ஜரி த்ரெட்ல நம்ம குடுத்துட்டோம். குடுத்துட்டு ப்ளவுஸ் சாரியோட டிசைன் சாரியோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ரெட் கலர்ல சில்க் த்ரெட்ல ரெட் கலர்ல ஒரு லைனும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சுகர் பீட்ல ஒரு லைன் ஒண்ணு போடுறோம். அதுக்கப்புறம் ஆ கோல்டன் பீட்ல அதுக்கு மேலே ஒரு லைன் ஒன்று எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு சரி த்ரெட்ல ஒரு லைன் எப்பவுமே போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாரியோட கலரில் ஒரு த்ரெட்ல ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுகர் பீடில் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பீடு ஒன்று போடுறோம். ஸோ அதே ரிப்பீட் பண்ணி மேலே சுகர் பீடு த்ரெட்டு அப்படி சுகர் பீடு போட்டுக்கிட்டோம் பாருங்கள். ஒன் பையாக போட்டுக்கிறோம் சுகர் பீடு. ஸோ சுகர் பீடை போட்டுட்டு ஸோ இது ஒரு லேயர் மாதிரி நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான், சிம்பிள் தான் பாருங்கள். அதே தான் நம்ம ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கரெக்டாக இதை நோட் பண்ணிங்க. ஸோ இதை பார்க்குறவங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நம்ம போடும் போது நம்ம அதுக்கான அந்த லைனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சொன்னோம்ல சிம்பிளு. ஸோ சிம்பிள் ஃப்ளவர் டிசைன் மாதிரி, ஃப்ளவரும் கொடி டிசைன் மாதிரி. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நடுவில் அந்த ஃப்ளவருக்கு நடுவில் சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் வருது. ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம லேயர் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, சூரியன் மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதை சுற்றி கதிர் வரும்ல, அந்த மாதிரி நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், லாஸ்ட் வீடியோவிலும் நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரையும் போதும் சரி, கொடி பேட்டர்ன் வரையும் போதும் சரி, நடுவில் வர ஃப்ளவரை எடுத்துகிட்டு அந்த மெயினான பேட்டர்னை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர கொடி ஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் இந்த டிசைனில் ஒரு மெயின் பேட்டர்ன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை போட்டுக்கிட்டோம். அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் போட்டு அதை சுற்றி ரவுண்டு போட்டு அதுக்கு மேலே அந்த லைன்ஸ் பாருங்கள், 2 சுகர் பீடு ஒரு பீடு அப்படியே போட்டு 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 இது ஒரு சூரியன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், ஒரு 4 வருது அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த 4 நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர அந்த கொடியெல்லாம் ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கும் இருக்கும். பாருங்கள், அது நம்ம போடும்போது சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இது பார்டர். ஸோ அதனால் ஜரிலாம் இருக்குது. அதில் நம்ம எப்போவுமே சரி ட்ரேஸ் பண்ணும்போது அது அவ்வளோ ஈஸியாக விழாது. விழுந்தாலும் அந்த சரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது ஈஸியாக அலைஞ்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளவர் நம்ம போட்டுவிட்டோமா, லைட்டாக அது தெரியுதுல்ல, அது மேலே கொஞ்சம் நம்ம சாக்கில் ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே நம்ம அந்த காம்பு, ஒரு ஃப்ளவருக்குனா ஒரு காம்பு வருதுல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போடுறோம்ல, இந்த ஃப்ளவரோட பேட்டர்ன் தான் அப்படியே எல்லாத்துக்குமே வரும். இது ஒரு ஃப்ளவரு 1 2 3 4 5ன்னு போட்டிருக்கோம். ஸோ 5த்துக்குமே இப்போ நம்ம வரைகிறோம்ல, ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு போடுறோம்ல, அதே தான் எல்லாத்துக்கும் வரும். ரொம்ப ஈஸி. நம்ம பார்க்குறதுக்கு தான் அது என்ன இருக்கும்னா, ஐயோ இது ட்ரேஸ் பண்ணுறாங்க, இது ரொம்ப பெரிய டிசைனு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க, இது கற்றுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை பார்த்து நம்ம கஷ்டமாக இருக்குது, அதுக்கு நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தைரியமாக இறங்கி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுட்டோமா, அதில் இந்த ரெட் கலர் பீடு. ரெட் கலர் என்ன, நம்ம எப்போ சொன்னேன் நான் ஸ்டார்டிங்கில், சாரியோட கலர் ரெட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெட் கலர் பீடை யூஸ் பண்ணி ஒரு அழகாக ஒரு எப்படி ஒரு
பூ இருக்குன்னா அதை சுற்றி வந்து பழம் அந்த மாதிரி இருக்கும்ல சின்ன சின்னதாக, அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே டிசைன் கொடுக்குறோம் பாருங்கள். இது கொடுக்கும்போது இன்னமும் அது ஒரு நல்லாவும் இருக்கும். பூ மாதிரி பார்க்கலாம் இதை. ஒரு ஃப்ரூட்ஸு, ஒரு கொடியில் வந்து ஒரு சின்ன சின்னதாக ரெட் கலரில் ஃப்ரூட் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த டிசைன்ஸ் பாருங்கள், போடும்போது அப்படி தான் இருக்கும். ரொம்ப இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நம்ம க்ரியேட்டிவாக நம்ம பண்ணும்போது தான் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ண தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் இருக்கிறதுலையே சிம்பிளான டிசைனு. ஸோ சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். நம்ம இதை எப்படா போட்டாங்க அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைனை பார்த்த உடனேவே வந்து போட்டுற முடியாது. அந்த மாதிரியான டிசைன்ஸில் இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸு. சரிங்களா? பாருங்கள், இந்த ஒரு ஃப்ளவர் தான். இந்த ஒரு ஃப்ளவரை நீங்கள் ஃபாலோ அப் எடுத்தீங்க அப்படின்னா, கொடி பாருங்கள், சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொடியில் லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். ஒரு ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, ட்ரேஸ் பண்ணுறதுலேருந்து சரி அதை வந்து ஃபாலோ அப் எடுக்கிறது, ஒன்றையும் கரெக்டாக பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பீடாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பீடை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இதை கண்டினியூஸாக எடுக்க முடியாது. ரெண்டு பீடாக எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் இதில் கஷ்டமே தவிர, மற்றபடி இந்த ப்ளவுஸ் போடுறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸு. ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, கற்றுக்கிறவங்க எல்லோரும் இதை பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து இந்த கிளாஸ்க்குலாம் போகல, இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்போ தான் இதை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட இதை நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். ஈஸியாக இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் வந்து வீட்டில் போட இதை கற்றுக்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேசிக்காக இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது கற்றுக்கலாம். இங்கே நாங்களும் வந்து கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். பல்லாவரத்தில் தான் இருக்குது, சென்னை பல்லாவரத்தில் இருக்குது கிளாஸஸ்ஸு. வேணும்னா நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணி கூட கற்றுக்கலாம். ஸோ நிறைய இடத்துல கிளாஸஸ் போயிட்டுருக்குது. எங்களது மட்டும் இல்லை, நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி கூட கற்றுக்கிட்டு எங்கள் யூடியூப் சேனல் மூலயமா நீங்கள் இதெல்லாமே கற்றுக்கலாம். ஸோ நிறைய இது இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. இப்போ பெண்களாக இருக்கிறீங்க, நாங்கள் வீட்லேயே இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் கற்றுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தொழில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா வந்து இப்போ ஆரி ஒர்க்கு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆரி ஒர்க்கு இப்போ வந்து பயங்கர ஃபேமஸாக வந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆரி ஒர்க்கை இப்போ கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ கியூப் பீட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லீஃப் டிசைன் கொடுக்குறாங்க. ஸோ சுகர் பீடை மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம என்னென்ன ரெட் கலர் பீடு யூஸ் பண்ணுறோம், சுகர் பீடு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கோல்டன் பீடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கியூப் பீடு யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர், ஒரு லீஃப் பேட்டர்ன் போடுறோம். ஸோ இது மாதிரி போடும்போது இந்த டிசைனே ஒரு க்ரியேட்டிவாக யூனிக்காக தெரியும். ஒரு கஸ்டமருக்கும் நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நம்மளது போடும்போது எப்போவுமே வந்து குவாலிட்டியாக போடணும். நம்ம கொடுக்குற மெட்டீரியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுவும் வந்து நம்ம பிராண்டட், அதாவது நம்ம பார்த்து வாங்கும்போது கரெக்டாக வாங்கணும். ஸோ லோக்கலாக வாங்கவே கூடாது எதையுமே. ஸோ அதையும் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த ஒர்க் போடும்போதும் ஒரு ஸ்டிச்சஸும் போடும்போது கரெக்டாக போடணும், நீட்டாக போடணும். ஒரு பீடு யூஸ் பண்ணும்போது ரெண்டு பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டால் தான் நம்ம போடுற டிசைன் வந்து நீட்டாக தெரியும். இதை பாருங்கள், அந்த சுகர் பீடாக இருக்கட்டும், அந்த லேயராக லைனாக இருக்கட்டும், நிறைய பேர் போடும்போது என்ன மிஸ்டேக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ஸ்லாம் போடுவீங்க, ஒரு மாதிரி கோணல் மானலாக ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகாது, ஒரு மாதிரி லூஸாக தெரியும், டிசைனே வந்து ஒரு அன்இவனாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான தவறு வந்து நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டு பீடுக்கு நடுவில் ரெண்டு பீட் போட்டிங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாகணும். அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைனும் சரி லேயரும் சரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்லீவில் அந்த டிசைனை முடிச்சிட்டோம். மேலே புட்டாஸ் வைக்கிறோம். புட்டாஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு சூரியன் மாதிரி நான் சொன்னல, ஒரு ஸ்டோனை ஒட்டி அதை சுற்றி லேயராக ஒரு சூரியன் மாதிரி டிசைன்ஸு, கதிர் வர மாதிரி, ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸாக அப்படியே எடுக்கிறோம். ஸோ இங்கே என்ன போட்டோம் அப்படின்னா, என்ன பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணோமோ அதை தான் நம்ம வந்து
புட்டாஸ்க்கும் கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ரொம்ப அழகாக நல்லாவும் தெரியும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், புட்டாஸ்க்கும் நம்ம அதுதான் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியான டிசைனு. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோஅப் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் சேனல்ஸை பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரைடல்ஸ் வீடியோஸ் எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். வீட்டில் சும்மா இருக்கும்போது உங்கள் ப்ளவுஸுக்கும் சரி, நீங்கள் இதை பார்த்துட்டு டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸுக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு ஸ்லீவு. இதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் போடும்போது இன்னும் கூட அழகாக தெரியும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இதே பேட்டர்னில் தான் பேக் நெக்கும் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, see you, டாட்டா.